நிறைய கிளாஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். வோல்டேஜ் ரெகுலேட்டர்ல ஏன் நாங்க டயோட் பாய்க்கும். சார் அவனோட வாய்ஸ் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. Why we use diode on voltage regulator? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இல்ல ரிவிஷன் பாத்தீங்களா? லீவு தானே, நீ மூட்டானே அப்படியா? அப்படி எல்லாமே இல்லை. ஏன்னா நல்லா டைமுக்கு படிக்கணும். ரைட், நாங்க வோல்டேஜ் ரெகுலேட்டர்ல சர்க்யூட் டயக்ராம் பார்த்தோம். அதுல நம்ம ஏன் நாங்க டயோட் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதுல நாங்க என்ன செய்யறோம், எங்க நாங்க டயோட் யூஸ் பண்றோம், முதலாவது யூஸ் பண்ற இடம் வந்துவிட்டு அவுட்புட் டெர்மினல்ல. ஏன் யூஸ் பண்றோம் அந்த அவுட்புட் டெர்மினல் டயோட்? பேட்டரிய ரீசார்ஜ் பண்ண போகக்குள்ள, சரியா, பேட்டரிய ரீசார்ஜ் பண்ண போகக்குள்ள எங்களுக்கு வந்துட்டு அந்த பேட்டரி ரீசார்ஜ், இந்த பேட்டரியில இருக்கிற சப்ளை கரண்ட் வந்துகிட்டு சர்க்யூட்டுக்குள்ள வரப்போகலாம். அப்ப ஆனா சர்க்யூட்டால நாம ரெக்டிஃபை பண்ணி அவுட்புட்ல டிசி வோல்டேஜை மாத்தி அந்த கான்ஸ்டன்ட் வோல்டேஜா நாம கொடுக்குற வெலு வந்துகிட்டு நமக்கு என்ன இருக்கணும், அந்த வெலு வோல்டேஜ் வந்துட்டு பேட்டரிக்கு போய் பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணணும். அப்ப அப்படி பண்றையாக இருந்தால் நாங்க என்னத்தை பாவிச்சா பேட்டரியில உள்ள கரண்ட் திரும்ப ரிவர்ஸ் வராது, டயோட பாவிச்சா ரிவர்ஸ் வராது. அப்படித்தானே, டயோட் ஒரு பக்கம் மட்டும்தான் மின்னோட்டத்தை அனுமதிக்கும். என்ன நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கோம். அதான் அதுக்குரிய ரீசன். விஷயம் விளங்கிட்டாது. ஆமாம் சார். அடுத்த கொஸ்டின் லூஸ் மக்கள் நீங்க உங்களோட ஐடியாவை சொல்லுங்க. சரியா? why capacitor used on rectifier circuits? நிறைய கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவேன். லாஸ்டா ஒரு 2-3 கிளாஸ்ல நான் இந்த விஷயத்தை கண்டினியூஸா கழிச்சேன்னு நினைக்கிறேன். Save the current. சொல்லுங்க, உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க. அப்பதான் நம்ம பெர்ஃபெக்டான ஆன்சருக்குள்ள போகலாம். சொல்லுங்க, பரவாயில்ல. கரண்ட சேவ் பண்றதுக்கு. கரண்ட சேவ் பண்றதுக்கா? யாரு மத்தது? சிகார் மட்டும் தான் இருக்கீங்க. சரி, ஓகே, ரைட். சிகார் கரண்ட சேவ் பண்றதுக்கு இல்ல, நாங்க வோல்டேஜ் ரெக்டிஃபயர் சர்க்யூட்ல ஏன் கெப்பாசிட்டர் யூஸ் பண்றோம்னு சொன்னா, அவுட்புட்ல வர வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் பெர்ஃபெக்ட் டிசி வேவ் ஃபார்மா இருக்காது. நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணேன்னு, பெர்ஃபெக்டா டிசி வேவ் ஃபார்மா இருக்காது. அப்ப நாங்க ரெக்டிஃபயர் சர்க்யூட் என்ன எதிர்பார்க்கிறது? ஏசி டு டிசி கன்வர்ஷன். ஏசி டு டிசி கன்வர்ஷன், சரியா? ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணி நமக்கு வார அவுட்புட் வேவ் ஃபார்ம் பெர்ஃபெக்ட் டிசி வோல்டேஜுக்குரிய வேவ் ஃபார்ம் இல்லைன்னா அதை பெர்ஃபெக்ட் டிசி வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் மாத்துறதுக்காக தான் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் கெப்பாசிட்டர்ஸ் பாவிக்கும். அந்த கெப்பாசிட்டர்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிற விஷயம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணேன். என்றாலும் நான் இப்ப திரும்ப ஒருக்கா சும்மா சொல்றேன், ஒருக்கா பாருங்க. சரியா? ரைட், கொஞ்சம் பாருங்க. ரைட், இங்க பாருங்க. முதலாவது வந்துட்டு ஒரு ரெக்டிஃபயர் சர்க்யூட்ல இருந்து வர ரெக்டிஃபயர் சர்க்யூட் நாங்க கொடுக்க போற சப்ளை வந்துகிட்டு என்ன? ஏசி சப்ளை. ஏசி சப்ளைல வர போறது என்ன? இன்புட் சப்ளை. என்ன இன்புட் ஏசி சப்ளைனா அது வேவ் ஃபார்ம் இப்படி இருக்கும். நான் இது வந்துட்டு மெர்சியில் இருக்கிற காலத்துல இருந்து ஏசி வேவ் ஃபார்ம் சம்பந்தமா நான் பேசிருக்கேன். என்ன மெர்சியில நாங்க அந்த அங்க ஸ்கூல்ல இருந்து நாங்க அங்க இருந்து படிக்கிற காலத்துல நாங்க நிறைய விஷயம் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ரைட், இப்ப நாங்க அதை ரெக்டிஃபை பண்ண வேண்டாம். ரெக்டிஃபை சர்க்யூட்லாம் நல்லா ஞாபகம் வைக்கணுமா? எக்ஸாம் பேப்பர்ல வரும் இன்ஷா அல்லாஹ். நான் அடுத்த எக்ஸாம் எல்லாம் வரக்குள்ள கடும் நல்ல பேப்பர்னு எடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? அதனால நல்லா ரெடி ஆகிக்கணுங்க பெர்ஃபெக்டா. சரியா? நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். நல்லா படிக்கிற பிள்ளைகள் தானே இன்ஷா அல்லாஹ். லீவை நாடி உங்களுக்கு அந்த டச் இல்லாம இருந்துடக்கூடாது. எந்த டைமும் படிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக நான் நல்ல பேப்பர்னு எடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். ரைட், இங்க பாருங்க. வேவ் ஃபார்ம் எப்படி வரும்னா, ரெக்டிஃபை அவுட்புட் வேவ் ஃபார்ம் வந்துட்டு நமக்கு இப்படி வரப்போகுது. சரியா? அப்ப இந்த அவுட்புட் வேவ் ஃபார்ம் பெர்ஃபெக்ட் அவுட்புட் வேவ் ஃபார்மா மாத்தணும். அதான் நம்மளோட சர்க்யூட். ரைட், இப்ப நாங்க கெப்பாசிட்டர் கனெக்ட் இருந்தால் கெப்பாசிட்டர் நமக்கு தெரியும் என்ன செய்யும்? சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் செய்யும். என்ன சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் பண்ணும்.
அதாவது கரண்ட சர்வ் பண்ணுவேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகுது. என்ன நாங்க என்ன செய்யறோம், கெப்பாசிட்டர்ஸை போட்டா இந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிற பாட்டுக்கு இப்படி கொண்டு வந்து அதை என்ன செய்யும்னா டிக்ரீஸ் ஆக விடாது, இப்படி வரும். சரியா, டிக்ரீஸ் ஆக விடாது, கிட்டத்தட்ட கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் லெவலுக்கு அதை மெயின்டைன் பண்ணும். சரியா, அப்ப மெயின்டைன் பண்ணும். அப்ப இதுக்காக யூஸ் பண்றது தான் வந்துட்டு என்ன கெப்பாசிட்டர். அப்ப கெப்பாசிட்டர் பர்பஸ் என்ன, கான்ஸ்டன்ட் டிசி வோல்டேஜ பெறதுக்காக நாங்க பாவிக்கிறோம். சரியா, ரைட். அடுத்த கொஸ்டின், உங்களுக்கு ரைட், நல்ல கொஸ்டின் உண்டு. நீங்க சொல்லுங்க, ஃபார்வர்ட் பிரேக்கிங் வோல்டேஜ். சரியா, ஒரு சிலிக்கன் டயோடு ஃபார்வர்ட் பிரேக்கிங் வோல்டேஜ் எத்தனையா இருக்கும்? கடைசியா இது கிராஃப் எல்லாம் கீறி படிப்பிச்சேன், ஞாபகப்படுத்தி பாருங்க, அவங்களோட கொப்பியில எடுத்து வச்சு பாருங்க. ஃபார்வர்ட் பிரேக்கிங் வோல்டேஜ் எத்தனை? 15. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நார்மல் சிலிக்கன் டயோடு ஃபார்வர்ட் பிரேக்கிங் வோல்டேஜ் என்ன இருக்கும்? சிலிக்கன் ஜெர்மனியம் ரெண்டு சம்பந்தமா கழிச்சிருக்கேன். ஒன்றுக்கு 0.3 வோல்டேஜ் சொன்னேன், மிச்சம் ஒன்றுக்கு என்ன சொன்னேன்? மிச்சம் ஒன்று சிலிக்கனுக்கு என்ன சொன்னேன்? 0.7 வோல்டேஜ். என்ன சிலிக்கனுக்கு வந்துட்டு ஃபார்வர்ட் பிரேக்கிங் வோல்டேஜ் இஸ் 0.7 வோல்டேஜ். ரைட். மியூச்சுவல் இண்டக்ஷன் என்ன? லாஸ்ட் கிளாஸ் மர்சியில நாங்க ஸ்கூல்ல இருந்து படிச்ச லாஸ்ட் கிளாஸ், ஞாபகப்படுத்தி பாருங்க. சும்மா டிஸ்கஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. மியூச்சுவல் இண்டக்ஷன் கோயில் இருக்கும். இண்டக்டர்ஸ் என்ன, ஒரு இண்டக்டர்ஸுக்கு டிசி சப்ளை, ஒரு இண்டக்டருக்கு நாங்க டிசி சப்ளை கொடுக்க போகக்கூடாது. என்ன செய்யுது, அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள டிசி கோயில்ல வந்துவிட்டு இன்டியூஸ் பண்ணுது. என்ன மியூச்சுவல்ண்டா தமிழ் தூண்டல்னு சொல்லலாம். சரி, அதுக்குள்ள தூண்டல் நடக்கிறது. அப்ப ஒரு கோயில்ல வந்துவிட்டு நாம சப்ளையை கொடுக்கும், அடுத்த கோயில்ல வந்துட்டு அது இன்டியூஸ் பண்ணுது. சரியா, அது சொல்றது மியூச்சுவல் இண்டக்ஷன். ரைட். இப்ப நாங்க சப்ஜெக்டுக்குள்ள போவோம். ரைட். இந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாத்தீங்களா இருந்தா நான் இதுல வந்துட்டு ஒரு 3 பல்ப்ஸ், என்ன 3 பல்ப்ஸை வந்துகிட்டு கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் வச்சுக்கிறேன். 3 பல்ப்ஸை நான் கம்பேர் பண்ணி ஒரு சார்ட் ஒன்று வச்சிருக்கிறேன். சரி, அந்த சார்ட்ல பாருங்க இன்கண்டன்சன்ட் லேம்ப். சரியா, நீங்க சும்மா சொல்லுங்க. சாதாரணமா எங்களோட வீட்டுல நாங்க எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு ஒரு பெரிய சவாலாக இருக்கிற விஷயம் என்ன இந்த காலத்தை பொறுத்தளவுல. அப்ப எலக்ட்ரிசிட்டி பில்ல நாங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு சூழல்ல நாங்க இருக்கிறோம். சரியா, ரைட். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க சொல்ற ஐடியாஸ் என்னென்ன அதுல சொல்லுங்க. என்னென்ன ஐடியா சொல்லுங்க. கொஞ்சம் திருப்பி கேளுங்களேன், வழங்குது இல்ல. நார்மலா எங்களோட வீட்டுல வந்துகிட்டு சரியா எலக்ட்ரிசிட்டி பில்லுங்கிறது பெரிய சவாலா இருக்குதுன்னு நாங்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்க வந்துகிட்டு என்னென்ன செய்யணும் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, அந்த விஷயங்களை சொல்லுங்க. எலக்ட்ரிசிட்டி பில்லை கண்ட்ரோல் பண்றதா என்னென்ன செய்யணும்? சோலார் பேனல் வாங்கி வைக்கல. எப்படி? சாரி, சோலார் பேனல் வாங்கி வைக்கல. சோலார் பேனல வாங்கி வைக்கலும். நான் கேட்கிறேன் என்னன்னு சொன்னா, உங்களோட வீட்டுல பாவிக்கிற பொருட்கள் சம்பந்தமா பேசுவோம். சரியா, பொருட்கள் சம்பந்தமா பேசப்போது நீங்க அது மூலமா எனர்ஜியை எப்படி சேவ் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டி பில்ல குறைக்கிறியா இருந்தா, உங்களோட வீட்டுக்கு வர எலக்ட்ரிசிட்டி பில்ல குறைக்கிறியா இருந்தா அதுக்கு என்ன செய்யலாம்? உங்களோட வீட்டுல வந்துகிட்டு சரியா, உங்களோட வீட்டுல வந்துகிட்டு நார்மலா நான் சொல்லுவோம். இப்போ உங்களோட வீட்டுல வந்துட்டு சிஎஃப்எல் பல்ப் இருக்குது. சரியா, இல்லாட்டி இன்கண்டன்சன்ட் லேம்ப் இருக்குது. இதுல பாவிக்கிறத விட
ஒரு எல்இடி பல்பை பாய்க்க போகக்குள்ள உங்களுக்கு வந்துகிட்டு நீங்க கன்சூம் பண்ற எனர்ஜி குறையுமா இல்லையா? அந்த சார்ட்டை தான் நான் இங்க தந்திருக்கிறேன். இந்த சார்ட்டை நீங்க வடிவா பாருங்க. ஒரு இன்கண்டசன்ட் லேம்ப் வந்துகிட்டு சரியா அங்க அழைக்கிறது 450 எல்எம்ன்றது வெளிச்சம் சரியா, வெளிச்சத்தை அளக்கிற எலிமெண்ட்ஸ் அதை விடுங்க, அது உங்களுக்கு தேவையில்லை. ரைட், 450 எல்எம்ன்றது அந்த சொல்லுங்க. அந்த போட்டோ கொஞ்சம் கிளியரா விளங்குது இல்ல சார்? நீங்க அவனோட வீடியோ கொஞ்சம் நீங்க இப்ப சரியா? இப்ப பாருங்க, இதுல வந்துகிட்டு இந்த 450 லுமென்ஸ்ங்கிறது வெளிச்சம், வெளிச்சம் தருங்க. இப்ப 450 பெருமதி உள்ள நமக்கு வெளிச்சம் ஒன்று கிடைக்கணுமாக இருந்தால் இன்கண்டன்சன் லேம்ப்ல நமக்கு 40 வெட்ஸ் உள்ள இன்கண்டன்சன் லேம்ப் தேவைப்படுது சரியா. அதே நேரத்துல சிஎஃப்எல் பல்பு பாய்க்க போகல 9 வெட்ஸ்ல இருந்து 13 வெட்ஸ் உள்ள ஒரு சிஎஃப்எல் பல்பு பாவிச்சா இதுல 40 வெட்ஸ் நாம செலவழிச்சு பெற அதே வெளிச்சத்தை இதுல 9 தொடக்கம் 13 வெட்ஸை பாவிச்சு நாங்க பெற்றுக்கொள்ளலாம் சரியா. அதே மாதிரி இங்க 9 தொடக்கம் 13 வெட்ஸ் பாவிச்சு நாங்க பெற இந்த வெளிச்சத்தை இதே 4 தொடக்கம் 5 வெட்ஸ் பாவிச்சு எல்இடி பல்ப் மூலமா பெற்றுக்கொள்ளலாம் சரியா. நமக்கு வெட்ஸ்ண்டா என்னன்னு தெரியும் என்ன, நாங்க ஏற்கனவே வெட்ஸ்ண்டா என்னன்னு படிச்சோம். வெட்ஸ்ண்டா என்ன? எலக்ட்ரிக்கல் பவர் என்ன, பவர் அந்த நாங்க கன்சியூம் பண்ற பவரை வந்துட்டு மெஷர் பண்ற ஒரு வந்துட்டு அளவுதான் வெட்ஸ் என்ன. அது நாங்க என்ன செஞ்சோம், P7 IV சமன்பாடு பாவிச்சோம். அதுல விங்கிறது வோல்டேஜ், ஐங்கிறது ஆம்பியர். அப்ப நமக்கு சப்ளை வோல்டேஜ் மாறாது, 230 வோல்டேஜ் தான். ஆனா ஆம்பியர் இங்க மாறப்போகுது. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு லைட்டும் வந்துகிட்டு வேற வேற லெவல்ல ஆம்பியரை வந்துட்டு கன்சியூம் பண்ணும் சரியா. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த 40 வெட்ஸ்ங்கிறது அதிகமான ஹீட்டை வந்துட்டு வெளியிடும் சரியா, அதிகமான ஹீட்டை வந்துட்டு வெளியிடும். அதை விட கம்பேர் பண்ணக்குள்ள இது வந்துகிட்டு அதை விட குறைஞ்ச அளவு ஹீட்டை வெளியிடும் சரியா. அதை விட இதை ஒப்பிடக்குள்ள இது அதை விட மிக குறைஞ்ச அளவுல ஹீட்டை வெளியிடும். அப்ப ஒரு எல்இடி பல்பு பாய்க்க போகக்குள்ள எங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருது? முதலாவது அதுல ஹீட் கன்சியூம் பண்ற ஹீட் லெவல் குறையுது சரியா. அது வந்துட்டு அந்த டிசிபேட் பண்ற ஹீட் லெவல் குறையுது. அதே நேரத்துல மற்ற பல்புகளை விட எல்இடி பல்ப் வந்துட்டு கோஸ்ட் எஃபெக்டிவா இருக்குது சரியா, கோஸ்ட் வந்துட்டு குறைய இருக்குது. அப்படியான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது இந்த எல்இடி பல்பை பாவிக்கிறதால எங்களுக்கு வீட்டுக்கு வர எலக்ட்ரிசிட்டி பில் லெவலுமே என்ன செய்யும், குறையும் சரியா. நார்மலா உங்களோட சிலபஸை பொறுத்தளவுல எல்இடியில வந்துட்டு எப்படி சொல்லிக்காங்க, நிறைய கலர்கள் இருக்குது தானே உங்களுக்கு தெரியும். சின்ன எலக்ட்ரானிக் எல்இடி இருக்குது, பெரிய அளவுல எல்இடி இருக்குது. ஆனா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும் என்ன. ஒரு வீட்டுக்கு நார்மலா இப்ப கட்டுற வீட்டுல எல்லாம் நிறைய பேர் பாவிக்கிறது வந்துட்டு எல்இடி பல்ப் தான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டுல டிசைனா லைட் ஒரு வித்தியாசமான கலர்ல எல்லாம் லைட் போட்டிருப்பாங்க. ப்ளூ கலர், அது மாதிரி எல்லோ, அடுத்தது என்ன ஒயிட் கலர், அப்படி எல்லா கலர்லயும் வேண்டிய கலர்லாம் நாங்க எல்இடி பல்ப் எடுக்கலும் ரைட். அதே மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வோல்டேஜ்ல இருக்குது சரியா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வோல்டேஜ்ல இருக்குது. நாங்க டிஃப்ரெண்ட் வித்தியாசமான வோல்டேஜ்களையும் எடுக்கலாம். எப்படி டிசி வோல்டேஜ்லயும் இருக்குது, ஏசி வோல்டேஜ்லயும் இருக்குது. ஏசி வோல்டேஜ்ல 230 வோல்டேஜ் இருக்குது. அதே மாதிரி டிசி வோல்டேஜ்ல 9 வோல்டேஜ், 12 வோல்டேஜ், அப்படி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லெவல் வோல்டேஜுக்கும் எல்இடி பல்ப்ஸ் இருக்குது சரியா. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லெவல் வோல்டேஜுக்கும் எல்இடி பல்ப்ஸ் இருக்குது ரைட். அடுத்தது வந்துகிட்டு நாங்க பார்க்க போற விஷயம் சரியா, ஒரு எல்இடி பல்ப்ல வந்துகிட்டு எப்படி நாங்க டெர்மினல்ல ஐடென்டிஃபிகேஷன் பண்றது சரியா. அடுத்த நாங்க பார்க்க போற விஷயம் ஒரு எல்இடி பல்ப்ல டெர்மினல்ஸ் எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்றது சரியா. ரைட், இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சர்க்கியூட்ல உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது, எப்படி ஒரு எல்இடி பல்ப்ல டெர்மினல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம்ங்கிற ஒரு ஐடியாவோட தந்திருக்கிறாங்க என்ன, ஒரு ஐடியாவோட தந்திருக்கிறாங்க. எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? நீங்க இந்த சர்க்கியூட்டை பார்க்காமலேயே சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடியா சொல்லுங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? நீங்க படிச்சதை வச்சு சொல்லுங்க. லாஸ்ட் கிளாஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் சொல்லுங்க.
சிஆர் பேசுங்க, பரவாயில்ல. சார் கொஞ்சம் திருப்பி கேளுங்களே. ஒரு எல்இடிட சரியா, ஒரு எல்இடி பல்புட டெர்மினல்ஸ், அதுல டெர்மினல்ஸை ஐடென்டிஃபை பண்றதாக இருந்தா நாங்க என்ன ஐடியாவை பாவிச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணலாம்? நாங்க படிச்சதை வச்சு ஒரு ஐடியா நடுங்க. நாங்க இவ்வளவு நாளும் படிச்சது சரி, நான் உங்களுக்கு ஒரு க்ளூ ஒன்று தாரேன். ஒரு மல்டிமீட்டரையும் ஒரு எல்இடி பல்பையும் உங்களோட தாராக சரியா தந்துட்டு இதுல டெர்மினல்ஸ் எது பாசிட்டிவ் டெர்மினல் எது நெகட்டிவ் டெர்மினல் ஐடென்டிஃபை பண்ண சொல்றாரு. எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க? ரைட், புதுசா 2-3 பேர் வந்தீங்க. நுஸ்கான் சொல்லுங்க, என்னமா ஐடென்டிஃபை பண்ணலாம்? நுஸ்கான் பேசுங்க. அப்துல்லா சொல்லுங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? சார் நானா? சார் நானா? இந்த சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்துட்டு ஒரு டயோட்டர் சிம்பிள். இதுல பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் எப்படி இருக்கும், இந்த சிம்பிளை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கோம். அதுல பாசிட்டிவ் டெர்மினல் இங்கால பக்கமாகவும் நெகட்டிவ் டெர்மினல் இந்த crossவார பக்கமாகவும் இருக்கும்ங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கோம். இப்ப நீங்க இது ரெண்டையும் விட்டுருங்க, இந்த அனோடுங்கிறதும் கதோடுங்கிறதும் உங்களுக்கு தெரியாது சரியா. அப்ப நீங்க இதைத்தான் ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு டயோடு எப்படி இருக்கும், ஒரு டயோடு இப்படித்தான் இருக்கும் சரியா. ஒரு எல்இடி வந்துட்டு இப்படித்தான் இருக்கும், டயோடோ எல்இடியோ இப்படித்தான் இருக்கும் சரியா. ரைட், இப்ப வந்துகிட்டு உங்களுக்கு வந்துகிட்டு இந்த அனோட் கதோடு தெரியாது, இதைத்தான் ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. இப்ப நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா மல்டிமீட்டர் எடுத்துட்டு மல்டிமீட்டரை இந்த இண்டிகேஷனை பாத்தீங்கன்னா இந்த இது என்ன இண்டிகேஷன், இது ஒரு எல்இடி இண்டிகேஷன். அதுல நாங்க செலக்ட் பண்ணுவோம் சரியா. இதுல செலக்ட் பண்ணாட்டியும் நார்மலா வோல்டேஜ்ல டிசி வோல்டேஜ் நாங்க செலக்ட் பண்ணாலும் ஓகே சரியா. டிசி வோல்டேஜ்ல மில்லி வோல்டேஜ் இருக்கும், அந்த கேட்டகரியில் உள்ளது செலக்ட் பண்ணாலும் ஓகே, இல்ல இதை செலக்ட் பண்ணாலும் ஓகே. ரைட், நாங்க செலக்ட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு பின்னால இங்க பாருங்க, இந்த ப்ரொப் வந்துகிட்டு கனெக்ட் ஆகிருக்கிற இடம் வந்துகிட்டு என்ன, வோல்டேஜ்ங்கிற இடம் சரியா. இது கொமன் ப்ரொப், இதுக்கு மாறாது. ஆனால் ஒரு சர்க்கியூட்ல நாங்க அம்பியரை அளக்க போறோம்னு சொன்னால் இந்த மல்டிமீட்டர் இந்த ப்ரொப்பை வந்துகிட்டு கலத்தி இங்க போட்டணும். இப்ப நாங்க அளக்க போறது வோல்டேஜ், சோ நான் இங்க போட்டிருக்கேன். ரைட், ஓகே. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த ரெண்டு ப்ரொப்ஸையும் கொண்டு வந்து ரெண்டு டெர்மினல்லையும் வைக்கும். எதிர ஒரு எல்இடி ரெண்டு டெர்மினல்லையும் வைக்கும் போது எனக்கு வோல்டேஜ் வந்துட்டு 0.6 காட்டுதான். சிலிக்கன் சொன்னா 0.6 சரியா, ஜெர்மனியம் சொன்னா 0.3 0.2 சரியா. அப்ப 0.6 காட்டுதாம் என்று சொன்னால் 0.6 காட்டுதாம் என்று சொன்னால் நான் இந்த சரியா வச்சிருக்கேன். நான் சரியா வச்சிருக்கேன். இதை நான் பிளஸ்லயும் இதை நான் நெகட்டிவ்லையும், இது கொமன்ங்கிறது எப்பயுமே நெகட்டிவ் இல்லாட்டி ஏத்துக்கு பாக்குறது கொமன் சரியா, மைனஸ்லயும் வச்சிருக்கேன். அதனாலதான் எனக்கு வோல்டேஜ் லெவல் சரியா காட்டுது.
அப்படி இல்லை என்றால் நான் அப்படி இல்லாமலுக்கு நான் மாத்தி வச்சிருந்தேன். அதாவது இதுல இந்த கொமன் ப்ரொப் வந்துட்டு பாசிட்டிவ் டெர்மினல்லையும் ரெட் கலர்ல இருக்கிற சரியா வோல்டேஜுக்குரிய ப்ரொப் வந்துட்டு நெகட்டிவ் டெர்மினலை மாத்தி வச்சிருந்தால், அதாவது இந்த படத்துல 2வது படத்துல வர மாதிரி நான் கனெக்ட் பண்ணி இருந்தால் என்ன நடக்கும்னா எனக்கு ரிசல்ட்ஸ் காட்டாது. OL இப்படிதான் காட்டும். OLன்னு சொன்னா நோ ரிசல்ட்ஸ். சரியா ரிசல்ட்ஸ் காட்டாது. சரியா இப்படி காட்டு. இப்ப எனக்கு ஐடென்டிஃபை பண்ணிலும் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ். இந்த விஷயம் விளங்கிட்டா? விளங்கிட்டா? நுஸ்கான் என்ன மாதிரி விளங்கிட்டா? விளங்க ஷிஹார் விளங்கிட்டா? சார். வெரி குட். மற்றவரும் பேசுங்க, பயப்பட தேவையில்லை. ரைட் சரியா. இது வந்துகிட்டு நாங்க ஒரு மல்டிமீட்டரை பாவிச்சு எல்இடி டெர்மினல்ஸை கண்டுபிடிக்கிற மெத்தட். சரியா இதை நார்மலா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட கொப்பியில வந்துட்டு சரியா ஹெட்டிங் போடுங்க. சரியா டெர்மினல் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எல்இடி பை யூசிங் மல்டிமீட்டர் அந்த ஹெட்டிங் போடுங்க. சரியா டெர்மினல் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எல்இடி பை யூசிங் மல்டிமீட்டர். இது நீங்க இதுக்கு முன்னாடி காட்டின 2 போட்டோ இருக்கு தானே சார்? இதுக்கு முன்னாடி காட்டினீங்க 2 இது போட்டோ. ஒரு போட்டோ இதையும் வாட்ஸ்அப்ல கிளாஸ் முடிஞ்சு அனுப்பி விடுங்க. சரியா இப்ப பாருங்க ஹெட்டிங் போட்டு கொள்ளுங்க. ஐடென்டிஃபிகேஷன் டெர்மினல் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எல்இடி பை யூசிங் மல்டிமீட்டர்ஸ் போட்டு இந்த பிக்சரை வந்துட்டு நீங்க வடிவா கீறி உங்களோட எக்ஸசைஸ் புக்ல ஒட்டி கொள்ளுங்க. சரி உங்க எக்ஸசைஸ் புக்ல கீறி கொள்ளுங்க. சரியா ரைட் ஓகே. நாங்க நெக்ஸ்ட் பார்க்க போற விஷயம் வந்துட்டு ஒரு எல்இடி சர்க்யூட். சரியா ஒரு எல்இடியை பெரலலா சீரிஸா இணைக்கும் போது வர சர்க்யூட்ஸ். சரியா ரைட் இந்த சர்க்யூட் வந்துட்டு ஒரு எல்இடியை பெரலலாக இணைக்கும் போது உருவாகிற ஒரு சர்க்யூட். சரியா இந்த சர்க்யூட் வந்துட்டு ஒரு எல்இடியை பெரலலாக ஒரு எல்இடியையும் கெப்பாசிட்டரையும் பெரலலாக இணைச்சு நாம உருவாகி இருக்கிற ஒரு சர்க்யூட். சரியா ரைட் இந்த எல்இடி கெப்பாசிட்டர்ஸ் வந்துட்டு நாங்க பெரலலாக இணைச்சு ஒரு சர்க்யூட் உருவாக போகக்குள்ள ரைட் நான் இங்கேயும் ஒரு இன்ட்ரெஸ்டான கொஸ்டின் ஒரு கேள்வி எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த இருக்கிற ரெசிஸ்டர் பாக்குற பர்பஸ் என்ன? எல்இடி பக்கத்துல ஒரு ரெசிஸ்டர் பாக்குற பர்பஸ் என்ன? எல்இடிக்கு பக்கத்துல ஒரு ரெசிஸ்டர் பாய்க்கிற பர்பஸ் என்ன? டிஸ்கஸ் பண்ணுவோம். சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஐடியா வருது சொல்லுங்க. தைரியமா பேசுங்க, பிரச்சனை இல்லை. எல்இடி பக்கத்துல ஒரு ரெசிஸ்டர் பாய்க்கிற பர்பஸ் என்ன பர்பஸ் என்று சொன்னா ஒரு சாரி பிக்சர் விளங்குது இல்லையா? வெளிச்சத்தை அல்ல கொடுக்குற சார் அளவா என்ன கரண்ட் வோல்டேஜ வந்துட்டு லிமிட் பண்ணி எல்இடி கொடுக்கணும். என்ன இல்லாட்டி எல்இடி அடிப்பட்டு சொல்லி என்ன forward breaking voltage அந்த நான் ஒரு கிராஃப் ஒன்று படிப்பிச்சேன்ல அதுல பாருங்க forward breaking voltageக்கு மேல வர போகுள்ள என்ன செய்யும் பிரேக் ஆகும். பிரேக் ஆகி ஒரு லிமிட் வரைக்கும் பத்தும். அதை விட கூட வோல்டேஜோ கரண்டோ வர போகுள்ள அது அடிபடும். என்ன பிரேக் ஆகும். அப்ப நாங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும் எல்இடியை. அதுக்காக தான் இந்த நாங்க ரெசிஸ்டர் இங்க கனெக்ட் பண்ணணும். சரியா கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். சரியா கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும் ஒரு எல்இடிக்கு பக்கத்துல ரெசிஸ்டர் கனெக்ட் பண்றதுக்குரிய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டா என்ன ரீசன் சொன்னா ப்ரொடெக்ட் எல்இடி. சரியா எல்இடியை பாதுகாக்கிறத நோக்கம். ரைட் இந்த சர்க்யூட்டை பாருங்க. இந்த சர்க்யூட்ல வந்துகிட்டு நாங்க சரியா ஒரு எல்இடியை வந்துகிட்டு ஒரு ரெசிஸ்டரோட சீரிஸாவும் ஒரு கெப்பாசிட்டர் பெரலலாவும் இணைச்சு ஒரு சர்க்யூட் உருவாக்கிருக்கோம். இதுவும் ஒரு டயோட் தான். இதுவும் இந்த லைட் மாதிரி இதுவும் ஒரு டயோட் தான். ஆனா இந்த டயோட் வந்துட்டு லைட் பத்தாது. சரியா நீங்க படிச்சிருப்பீங்க என்ன லைட் எமிட்டிங் டயோடும் இருக்குது, லைட் எமிட் பண்ணாத டயோடும் இருக்குது. என்ன இது லைட் எமிட் பண்ணாத டயோட். ரைட் இங்க பாருங்க
இந்த சர்க்கியூட்ல சப்ளை வந்து நாங்க புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா சப்ளை வரும். சப்ளை வந்து கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணும். சரியா, கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணும். சார்ஜ் பண்ணிட்டு இங்கால போய் இங்காலையும் கரண்ட் வரும், இங்காலையும் கரண்ட் வரும். வார கரண்ட் இங்கால போற கரண்ட் இந்த எல்இடியை பத்து வைக்கும். சரியா, ரைட். இப்ப நாங்க இந்த புஷ் பட்டனை ரிமூவ் பண்ணுவோம், ரிலீஸ் பண்ணுவோம். பண்ணினா பேட்டரியில இருந்து சப்ளை வராது. ஆனா கெப்பாசிட்டருக்கு நாங்க ஏற்கனவே சப்ளை கொடுத்துருக்கோம். என்ன, அதால கெப்பாசிட்டர்ல சின்ன ஒரு சார்ஜ் ஒன்று இருக்கும். அந்த சார்ஜ் என்ன செய்யும்னு சொன்னா திரும்ப அந்த சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப என்ன செய்யும், திரும்ப கரண்ட் ஃப்ளோ உண்டாகும். ஃப்ளோ உண்டாகி எல்இடி பத்தும் திரும்ப இதால வந்து நியூட்ரலைஸ் ஆகும். சரியா, ஒரு கெப்பாசிட்டர் நாங்க பெரலலா இணைக்க போக என்ன செய்யும், லைட் வந்துகிட்டு கொஞ்ச நேரம் பத்திட்டு இருந்து ஓப் ஆகும். சரியா, நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வீட்டுல இருக்கிற ஒரு டிவி எடுத்தீங்கன்னா டிவியை ஓபன் பண்ணது போறவும் அந்த ரெட் கலர் லைட் வந்து கொஞ்சம் நேரம் பத்திட்டு இருக்கும். அதை அவதானிச்சிங்களா, பத்திட்டு இருந்து ஒரு ஓப் ஆகும் கொஞ்சம் மில்லி செகண்ட் மாதிரி. அவதானி தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, என்ன பர்பஸ் என்று சொன்னா அந்த கெப்பாசிட்டர் இருக்கிறது தான் நோக்கம். சரியா, கெப்பாசிட்டர் இருக்கிறதால மில்லி செகண்டுக்கு அதுக்குள்ள சப்ளை போய் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும். சடனா ஓப் ஆகாமலே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஓப் ஆக வைக்கும். ரைட், ஓகே. அத மாதிரி கெப்பாசிட்டரை நாங்க வந்துட்டு சீரீஸாகவும் இந்த சர்க்கியூட்ல இணைப்போம். எல்இடி சர்க்கியூட்ல கெப்பாசிட்டரை நாங்க சீரீஸாக இணைச்சோம் என்றால், சரியா, ஒரு கெப்பாசிட்டரை நாங்க சீரீஸாக வரும். இது ஒரு எல்இடி வைக்கும். எல்இடி வந்துட்டு நான் இப்படி போடுறேன். சரியா, இப்ப நாங்க கெப்பாசிட்டர் நாங்க சீரீஸாக இணைச்சோம்னா இது என்ன செய்யும், ஸ்டார்டிங்ல சார்ஜ் எடுக்கும். என்ன, சார்ஜ் எடுக்கிறதால என்ன செய்யும், இதால கரண்ட் கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ளோ ஆகும். ஆனால் இது ஃபுல்லா சார்ஜ் ஆகின பிறகு என்ன செய்யும், கரண்ட் இதால ஃப்ளோ ஆகாட்டி இந்த கெப்பாசிட்டர் என்ன செய்யாது, பத்தாது. அப்ப கொஞ்ச நேரம் பத்திட்டு இருக்கிற கெப்பாசிட்டர் என்ன செய்யும், கொஞ்ச நேரம் போகக்குள்ள ஓப் ஆகிடும். சரியா, கொஞ்ச நேரம் போகக்குள்ள ஓப் ஆகிடும். ரைட், இது வந்துட்டு கெப்பாசிட்டர் சீரிஸ் இணையக்குள்ள நமக்கு நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ். ரைட், இப்ப நாங்க பெரிய லெவல்ல போவோம், ஏசி சப்ளைக்குள்ள போவோம். ஏசி சப்ளைக்குள்ள கெப்பாசிட்டர் வச்சு நாங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், ஏசி சப்ளைக்குள்ள கெப்பாசிட்டர் வச்சு நாங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், அதுக்கு முதல் நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்லி தரேன். சரியா, இங்க பாருங்க. இங்க பாருங்க, நான் 3 விஷயத்தை எடுப்போம். முதலாவது 3 விஷயத்தை எடுப்போம். ஒன்று வந்துட்டு ஒரு ரெசிஸ்டர், ஒரு இண்டக்டர், ஒரு கெப்பாசிட்டர். இப்படி 3 விஷயத்தை எடுப்போம். சரியா, ஒரு ரெசிஸ்டர் எடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்துகிட்டு நாங்க அதுக்குள்ள வோல்டேஜை நாங்க இது கொடுத்தமாக இருந்தால், இந்த ரெசிஸ்டருக்கு வோல்டேஜ் கொடுத்தமாக இருந்தால் எங்களுக்கு வோல்டேஜும் கரண்டும் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஒரே டிரெக்ஷன்ல இருக்கும். நான் டிரெக்ஷன் என்ன டிரெக்ஷன் நான் சொல்லித்தரேன், குழம்பிக்கவான சும்மா கேளுங்களா. சரியா, ஒரே டிரெக்ஷன்ல இருக்கும். நான் சொல்லி தருவேன், இதை பத்தி குழம்பிக்க வேணாம். இதை பிராக்டிகலா செஞ்சு பார்த்தா லேசா விளங்கும். என்றாலும் நான் சொல்லி தரேன், நீங்க இதை வந்துட்டு குழம்பிக்க வேணாம், சும்மா சிம்பிளா கேளுங்க. சரியா, வோல்டேஜ் ஆம்பியரும் ஒரே டிரெக்ஷன்ல இருக்கும். ஒரு இண்டக்டருக்கு நாங்க சப்ளை கொடுத்தமாக இருந்தால் அது வோல்டேஜ் இந்த டைரக்ஷன்ல இருந்தால் கரண்ட வந்துகிட்டு அது சரியா 90 டிகிரில ரிஃப்ளெக்ட் பண்ணும். சரியா, கரண்ட வந்துட்டு சரியா 90 டிகிரில ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரைட், அதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டருக்கு நாங்க சப்ளை கொடுத்தமாக இருந்தால் அது வந்துட்டு வோல்டேஜ் இந்த டைரக்ஷன்ல கொடுத்தா நாங்க 0 டைரக்ஷன்ல இருந்தால் அது வந்துட்டு கரண்ட வந்துட்டு +90 டிகிரில ரிஃப்ளெக்ட் பண்ணும். சரியா, +90 டிகிரில ரிஃப்ளெக்ட் பண்ணும். குழம்பவான நான் சொல்லி தரேன், என்ன வழக்கம். ரைட், இப்ப நாங்க இந்த விஷயத்தை சரியா, இந்த விஷயத்தை நாங்க வந்துட்டு என்ன செய்வோம்னு சொன்னா இதை மட்டும் நாங்க எங்களோட சிலபஸுக்குள்ளால பார்ப்போம். சரியா, எங்களோட சிலபஸுக்குள்ளால பார்ப்போம். எப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, ஒரு சர்க்கியூட்ல நாங்க வந்து ஒரு கெப்பாசிட்டர், ஒரு ஏசி சப்ளைல நாங்க கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுவோம். ஒரு ஏசி சப்ளைல கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுவோம்.
கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ண போகக்குள்ள அது எங்களுக்கு என்ன செய்யணும்னா வோல்டேஜ் சாரி இந்த ஏசி சப்ளை நாங்கள் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ண போகக்குள்ள அது என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நார்மலா ஒரு ஏசி சப்ளை எடுப்போம். சரியா, நார்மலா ஒரு ஏசி சப்ளை எடுப்போம். ஏசி சப்ளையோட வேவ் ஃபார்ம் நமக்கு தெரியும். போகுது. சரியா, வடிவா கேளுங்க. ஏசி சப்ளையோட வேவ் ஃபார்ம் நமக்கு தெரியும். இப்படி தெரிய போகுது. வோல்டேஜ் ஆம்பியரோ இங்க வி என்று போடுவோம், இங்க ஐ என்று போடுவோம். சரியா, இப்ப நாங்க இந்த வோல்டேஜை நாங்க என்ன செய்ய போறோம், கெப்பாசிட்டரை கொடுக்க போறோம். கெப்பாசிட்டர் நான் சொன்ன 90 டிகிரிக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்ப அதை என்ன செய்யும்னா இங்க கொண்டு வரும். இந்த வேவ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க கொண்டு வந்து என்ன செய்யும்னா இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதாவது இந்த இப்படி வார வேவ சாரி இங்க இருந்து இந்த ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுற வேவ அது என்ன செய்யுது, ஒரு டிகிரிக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது. இது வந்துட்டு ஐ மேக்ஸிமம் பாயிண்ட் ஒன்றுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணு. நான் சொன்ன கரண்ட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன் 90 டிகிரில தீர்வு வந்து அது இங்க வெட்டி இப்படி ஒரு வேவ் ஃபார்மை மாத்திட்டு. சரியா, விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு கெப்பாசிட்டர் நாங்க பண்ண போகக்குள்ள ஒரு சர்க்கியூட்ல வந்துகிட்டு செய்யுது 90 டிகிரில அந்த வேவ் ஃபார்மை ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுகுது. இதை வடிவா நாங்க ஒரு ஒசிலோஸ்கோப்ல பார்க்கலாம். ஒசிலோஸ்கோப்னா என்னன்னு நான் உங்களுக்கு 4 இல்லாட்டி 5 கிளாஸுக்கு முதல் சொல்லி தந்திருப்பேன். என்ன நினைக்கிறேன், எனக்கு ஒசிலோஸ்கோப் சொல்லி தந்தேன். எந்த கிளாஸ் ஆகும் இல்லை. நாம ஒசிலோஸ்கோப்ல என்ன பார்க்கலாம்னு சொன்னா ஒரு வேவ் ஃபார்மை வச்சு அனலைஸ் பண்றதுக்குரிய எக்யூப்மெண்ட். தான் ஒசிலோஸ்கோப். சரியா, அப்ப அந்த ஒசிலோஸ்கோப் மூலமா நாங்க என்ன செய்யலாம், இந்த வேவ் ஃபார்ம் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுறத நாங்க பார்க்கலாம். சரியா, நீங்க வந்துகிட்டு நார்மலா யூடியூப்ல போய் அடிங்க. சரியா, எப்படி அடிங்கன்னு சொன்னா கெப்பாசிட்டர் ஃபங்க்ஷன் ஆன் ஏசி சப்ளை அடிங்க. சரியா, கெப்பாசிட்டர் ஃபங்க்ஷன் ஆன் ஏசி சப்ளை அடிங்க. வடிவா சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ல இருக்கிற ஒரு வீடியோ எடுத்து வச்சு பாருங்க. அதுல உங்களுக்கு வந்துட்டு அந்த வேவ் ஃபார்மை ஒசிலோஸ்கோப்ல எடுத்து காட்டுற எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காட்டுற ஒரு வீடியோவும் இருக்கும். அந்த வீடியோஸை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது எப்படி ஆகுதுங்கிற விஷயத்த உங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க இயலும். சரியா, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சரியா, ரைட். இப்ப நாங்க இந்த இதுக்குள்ள வந்தோம்னா கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர்ல வந்துகிட்டு நாங்க என்ன செஞ்சோம், ரெசிஸ்டர்னு சொன்னா ஓம் ஒரு தடை ஒன்றிக்குமே. ரெசிஸ்டர்ங்கிறது தடை. அதை அளக்குறதுக்குரிய அழகு நாங்க என்ன சொன்னோம், ஆர் சமன் வி பை ஐ. சரியா, இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது, ஆர் சமன் வி பை ஐ. அதாவது வி சமன் ஐ இன்டு ஆர். சரியா, இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. அதாவது வி சமன் ஐ இன்டு ஆர். அதுல ஆரை நாங்க